ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நெய் பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு 1. அரிசி ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய வச்சுக்கணும். 7 டம்ளர் தண்ணி. இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, மிளகு, ஜீரகம், பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி இல்லாத நான் ஆப்ஷன் விட்டுட்டேன், உங்களோட விருப்பம்தான். இஞ்சி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை சோம்பு பாக்கெட்டு, கிராம்பு, இஞ்சி, இது மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பில் இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இல்லாதனால நான் விட்டுட்டேன். பிரியாணியால் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 வரமிளகாய் நம்மளுக்கு இஷ்டம் தான் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். சோம்பு கொஞ்சம் தேவையான அளவு சோம்பு, கொஞ்சோண்டு ஒரு 4-5 சோம்பு, கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை, சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்சி வச்சதை அதில் கொட்டிடணும். மிளகு, ஜீரகம், பூண்டு, பட்டை சோம்பு பாக்கெட் அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு, இது நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்லா வெந்துச்சு பார்த்திங்கன்னா, தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு, நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் நனைய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை போட்டு, பருப்பும் அரிசியும் ஒன்றா, துவரம்பருப்பு தான் நனைய வச்சுருக்கோம், துவரம்பருப்பு அரிசி நல்லா கிண்டி விட்டுட்டு, 7 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் துவரம்பருப்பு, அதுக்கு 7 டம்ளர் தண்ணி. அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லா கிண்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் உப்பு நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா ஒரு கிண்டினதுக்கப்புறம் நெய் பாக்கெட்டு, அதில் ஒரு 10 ரூபா பாக்கெட்டாக ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும், 2 ஸ்பூன் நெய், அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு, குக்கர் எடுத்து மூடி விசில் வச்சுட்டு ஒரு 3-4 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பரான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட விருப்பம்தான், நம்ம குறைவாக வேணும்னா இன்னும் 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். வெந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.